வணக்கம். அகம் ஆத்மஜோதி, எண்ணம் போல் வாழ்க்கை, வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பாம்பன் சுவாமியை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு நல்ல அரிய தகவலாக உங்களுக்கு வந்து சேருன்றதை நான் நம்புகிறேன். சுவாமி வந்து வெறும் வரம் மட்டும் வாங்கலைங்க, குரு அருளும் சேர்த்து வாங்கியிருக்காரு. ஏன்னா அவர் வெறும் முருகரை மட்டும் டைரெக்டாக பார்க்கணும்னு பார்க்கல. தன்னோட குரு வந்து அருணகிரிநாதர். ஸோ குரு அருளும் சேர்ந்து வரணும்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அருணகிரிநாதரோட குரு வந்து பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர். தமிழ் கடவுளை வந்து வழி முன்னிருந்த முதல் சித்தர் யாருன்னா அகத்தீஸ்வரர். ஸோ சுவாமிக்கு முதல்ல காட்சி கொடுக்கும்போது பிறப்பன் வலையசையில் காட்சி கொடுத்தாங்க. அந்த பிறப்பன் வலையசையில் காட்சி கொடுக்கும்போது சிவபெருமானே வந்து சுவாமி குமரகுரு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சுவாமி என் முருகனை தவிர வேறு யாரையுமே நான் சந்திக்க விருப்பப்படலை. ஸோ அதனால் முருகன் வந்து என்னை கேட்டால் தான், என் குருவும் வந்து என்னை கேட்டால் தான் நான் வந்து கண் விழித்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு சுவாமி சொன்னாங்க. அதுபோல் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர், அகத்தீஸ்வரர், முருகர் 3 பேரும் சேர்ந்து அந்த பிறப்பன் வலையசையில் சுவாமிக்கு வந்து காட்சி கொடுத்ததுனால தான் சுவாமி கண் வீழ்ச்சி பார்த்து அடுத்த நிலைக்கு உயர்ந்தாங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து பாம்பனில் இருக்க பிறப்பன் வலையசை வந்து ரொம்ப முக்கியமான சேர்த்துறோம். அதே மாதிரி சுவாமி இங்கே திருவான்மையூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வுகளை நிறைய நடத்தியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே முருகர்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. அந்த சத்தியத்தோட மகத்துவம் அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.